வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அண்ணா சமுதாய வானொலி 90.4 அலைவரிசை. இது இந்தியாவின் முதல் சமுதாய வானொலி. நேயர்களே, இப்பொழுது நாம் கேட்கவிருப்பது நமது அண்ணா சமுதாய வானொலியும் மதராஸ் உர நிறுவனமும் இணைந்து வழங்கும் பிரதமரின் பிரணாம், தாய்பூமியின் மறுசீரமைப்பு, ஊட்டச்சத்து விழிப்புணர்வு மற்றும் மேம்படுத்தலுக்கான திட்டம் பற்றிய தொடர் நிகழ்ச்சியின் 20ஆம் பாகமாக சிறுதானிய பயிர்களின் உபயோகம் மற்றும் சாகுபடி குறிப்புகள் பற்றி தெரிந்து கொள்ள இருக்கிறோம். இது குறித்து மதராஸ் உர நிறுவனத்தில் கூடுதல் மேலாளராக பணிபுரிந்து கொண்டிருக்கும் திரு வி.ஜி. பாஸ்கரன் அவர்கள் விளக்கமளிக்க இருக்கிறார்கள். வாங்க நிகழ்ச்சியை கேட்கலாம். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் வி.ஜி. பாஸ்கரன். நான் மதராஸ் ஃபெர்டிலைசர்ஸ் லிமிடெட் மணலி உரத் தொழிற்சாலையின் கூடுதல் மேலாளராக விற்பனை பிரிவில் பணிபுரிந்து கொண்டு வருகிறேன். இந்த மதராஸ் ஃபெர்டிலைசர்ஸ் லிமிடெடுங்கிறது தென்னிந்தியாவில் உள்ள அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் மிகவும் பிரபலமடைந்த தெரிந்த ஒரு இந்திய அரசு பொதுத்துறை நிறுவனம். இந்த பொதுத்துறை நிறுவனத்தில் கடந்த 55 வருடங்களாக யூரியா மற்றும் காம்ப்ளெக்ஸ் உரங்களை நாங்கள் தயாரித்து கொண்டு வருகிறோம். அதில் முதல்ல தென்னிந்தியாவிலேயே ஃபஸ்ட்டு சமச்சீர் உரம் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா தயார் பண்ண கம்பெனிடான்னு பார்த்திங்கன்னா அது மெட்ராஸ் ஃபெர்டிலைசர்ஸ் லிமிடெட் தான். அதாவது 1960-70களில் இந்தியாவில் க்ரீன் ரெவல்யூஷனுக்கு வித்திட்ட கம்பெனியில் நம்ம மெட்ராஸ் ஃபெர்டிலைசர்ஸும் ஒன்று. ஃபாதர் ஆஃப் க்ரீன் ரெவல்யூஷன் சொல்லுவாங்க. அதாவது எம்எஸ் சுவாமிநாதன் அவர்கள். அந்த எம்எஸ் சுவாமிநாதன் அவர்கள் அந்த கோதுமையும் ப்ளஸ் நெல்லையும் புதுசாக கண்டுபிடிச்சப்ப கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் நிறைய அளவுக்கு தேவைப்பட்டது. அப்போ அந்த தேவைப்பட்ட காம்ப்ளெக்ஸ் உரங்களை உற்பத்தி பண்ண கம்பெனிகளில் பார்த்திங்கன்னா நம்ம மெட்ராஸ் ஃபெர்டிலைசர்ஸும் ஒன்று. 1967 ஆரம்பித்து நம்ம இது வரைக்கும் காம்ப்ளெக்ஸ் ஃபெர்டிலைசர்ஸும் யூரியாவும் தயார் பண்ணி விவசாய பெருமக்களுக்கு, பர்டிகுலர்லி தென்னிந்திய விவசாய பெருமக்களுக்கு நம்ம இந்த காம்ப்ளெக்ஸ் உரங்களையும் யூரியாவும் விற்பனை செஞ்சுக்கிட்டு வர்றோம். இன்றைக்கி நம்ம முக்கியமாக இந்த எதை பற்றி பேச போகிறோம்னா, சிறுதானிய பயிர்கள்னால் என்ன, அதனால் உருவாகும் நன்மைகள் என்ன, எந்த மாதிரியான மண் நிலத்துக்கு இது கரெக்டாக இருக்கும், அதை எப்படி சாகுபடி பண்ணலாம், அதனால் பார்த்திங்கன்னா எவ்வளோ மகசூல் கிடைக்கும், விவசாய பெருமக்களுக்கு பார்த்திங்கன்னா இதனால் என்ன நன்மை கிடைக்கும், அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல சிறுதானிய பயிர்கள்னால் என்ன. தானியம்னாவே நமக்கு எல்லாருக்குமே தெரியும். கம்பு, கேழ்வரகு இமிடியேட்டாக சொல்லிவிடுவோம். அதில் நெல்லையும் சேர்த்துக்குவோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நவதானியம்னு சொல்லுவாங்க. அந்த நவதானியில் இதில் மெயினாக பார்த்திங்கன்னா கம்பு, கேழ்வரகு இதெல்லாம் வரும். அதில் சிறுதானியம் அப்படிங்கிறது என்ன? சிறுதானியங்கிறது பார்த்திங்கன்னா திணை, வரகு, சாமை, பனிவரகு, கம்பு, கேழ்வரகு இதெல்லாம் பார்த்திங்கன்னா சிறுதானியங்கள். ஏன் அதை சிறுதானியங்கள்னா அது ரொம்ப அளவில் சிறுசாக இருக்கிறதுனால அதை நம்ம சிறுதானியங்கள் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா. இந்த சிறுதானியங்கள்ங்கிறது பார்த்திங்கன்னா இன்றைக்கோ இல்லை நேற்றோ வந்தது கிடையாது. இது காலகாலமாக சுமார் 2000-3000 ஆண்டுகளாக இருக்குது. இது பழந்தமிழர் உணவுன்னு சொல்லுவாங்க. பண்டைய காலத்தில் சோழர், பாண்டியர், சேரர் காலத்திலிருந்தே சாப்பிட்டுக்கிட்டு வந்த உணவு பார்த்திங்கன்னா சங்க இலக்கியங்கள்லையும் ப்ளஸ் திருக்குறள்லையும் பார்த்திங்கன்னா இந்த சிறுதானியங்களை பற்றிலாம் சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த சிறுதானியங்கள் இவ்வளோ பண்டைய நாகரிகத்திலேருந்து நம்ம சாப்பிட்டுக்கிட்டு வந்த உணவை கடந்த ஒரு 40-50 வருடங்களாக பார்த்திங்கன்னா இந்த ஜென்ரேஷன் நம்ம மறந்துட்டோம். அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. அதாவது பணப்பயிர்கள் வந்தது ஒரு காரணம், சன்னரக அரிசி, கோதுமை இதெல்லாம் வந்தது ஒரு காரணம். இதெல்லாம் அப்புறம் ஆங்கிலேய உணவுகளுடைய மோகம் அது ஒரு காரணம். இந்த மாதிரி பல காரணங்களால் நம்ம மறந்துட்டோம். இப்போது இந்த பாரம்பரிய உணவுகள், சிறுதானிய உணவுகளை நாம் சாப்பிடுவதனால் பார்த்திங்கன்னா நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இதனால் முக்கியமான நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கும்போது இதில் குளூட்டமின் கிடையாது. அதனால் சர்க்கரை நோய் வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் மிக மிக கம்மி. அடுத்து கிளைசிமிக் இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த கிளைசிமிக் இண்டெக்ஸுங்கிறது என்னென்னா ஜீரணமாகி சுகரோட லெவல் ரத்தத்தில் கலக்கிறத தாமதப்படுத்துறது. இதுதான் கிளைசிமிக் இண்டெக்ஸ். இப்போ ரைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதனுடைய கிளைசிமிக் இண்டெக்ஸ் 65. ஆனால் இதனுடைய கிளைசிமிக் இண்டெக்ஸ் பார்த்திங்கன்னா 50. அப்போது ஜீரணித்து இதனுடைய சர்க்கரை அளவு ரத்தத்தில் கலக்கிறது ரொம்ப ஸ்லோவாக இருக்கும், ரொம்ப லோவாக இருக்கும். அதனால் இது இந்த கிளைசிமிக் இண்டெக்ஸ் கம்மியாக இருக்கிறதுனால சர்க்கரை நோயாளிகளுக்கும் ப்ளஸ் சர்க்கரை வராமல் பார்த்துக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. வேறு என்னென்ன நியூட்ரிஷன்ஸ் இருக்குது இதில் அப்படின்னு பார்த்தோம்னா, ரைஸை கம்பேர் பண்ணும்போது இதில் மாவு சத்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. நார் சத்து ரொம்ப அதிகம். புரதம் ரைஸை கம்பேர் பண்ணும்போது அதிகம்.
கொழுப்புச்சத்தும் அதிகம். மைக்ரோநியூட்ரியன்ட்ஸ்னு பார்க்கும்போது கால்சியம், பாஸ்பரஸ், ஜிங்கு, மெக்னீஷியம், மேங்கனீஸு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நியூட்ரிஷன்ஸ் எல்லாம் இதில் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுக்கடுத்து சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை வந்து சிறுதானிய பயிர்களுக்கு ரொம்ப இருக்குது. இதில் பர்டிகுலராக நம்ம சொல்லப்போனால் குதிரைவாளின்னு சொல்லி ஒரு மைனர் மில்லட் இருக்குது. அந்த குதிரைவாளிங்கிறத இது மற்ற சிறுதானிய பயிர்களை விட சுகரை நல்லா கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு குணாதிசயத்தை கொண்டது. அதுக்கடுத்து என்னென்னு கேட்டிங்கன்னா, இது உடலுக்கு சென்றவுடன் வயிற்றுக்கு உள்ளே போன உடனே வயிற்றில் சில பெனிஃபிஷியல் பாக்டீரியாஸ், ஆர்கானிசம்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த பெனிஃபிஷியல் ஆர்கானிசம்ஸ் பார்த்திங்கன்னா டைஜஷன்ஸுக்கு, நம்மளுடைய செரிமானத்துக்கு உதவும். அந்த செரிமானத்துக்கு உதவக்கூடிய அந்த நுண்ணுயிர்களை வளர்கிறதுக்கு பார்த்திங்கன்னா மிகவும் பார்த்திங்கன்னா உதவி செய்யக்கூடியதாக இருக்கிறது. அதுக்கடுத்ததாக உயிரகம் தடுப்பிகள்னு சொல்லுவாங்க. உயிரகம் தடுப்பிகள்னால் ஆன்டி ஆக்சிடென்ட். இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் பார்த்திங்கன்னா இது இதில் நிறையா இருக்கிறதுனால நமக்கு இப்போ பரவலாக காணப்படக்கூடிய நோய் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம பர்டிகுலர்லி சிட்டியில் கேன்சர், புற்றுநோய். இந்த புற்றுநோய் பார்த்திங்கன்னா தடுக்கிறதுக்கு இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ரொம்பவே உதவி செய்யுது. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் அப்போ இதில் இருக்குது, இந்த மைனர் மில்லட்ஸில் நிறையா இருக்குது. வேறு என்ன இருக்குது இதில் அப்படின்னு பார்த்தோம்னா, பி காம்ப்ளெக்ஸ் இருக்குது, நியாசின் இருக்குது, தயாமின் இருக்குது, ரிபோஃப்ளோவின் இருக்குது, அமினோ ஆசிட்ஸ் இருக்குது. அதுக்கடுத்து இரும்பு சத்து, மெக்னீஷியம் சத்து, கால்சியம் சத்து, பொட்டாசியம் சத்து, இந்த மாதிரி பல சத்துக்கள் பார்த்திங்கன்னா இருக்குது. பர்டிகுலர்லி இப்போ நம்ம இந்த மைனர் மில்லட்ஸை குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கொடுத்து முடித்த உடனே பார்த்திங்கன்னா இந்த சாலிட் ஃபுட்டு கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அந்த சாலிட் ஃபுட்டு ஆரம்பிக்கும்போது இந்த மாதிரி மைனர் மில்லட்ஸை நல்லா பவுட்ரு பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுத்தோம்னா அந்த ஊட்டச்சத்து குறைபாடுகள்லாம் நம்ம போக்கிடலாம். அதுக்கடுத்து NADPன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் ஒன்று இருக்குது, நேஷ்னல் அக்ரிகல்ச்சரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். இந்த NADPயில் பார்த்திங்கன்னா அரசாங்கம் இந்த மைனர் மில்லட்ஸை பயிர் செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நிறையா ஊக்குவித்து அரசு சில சலுகைகளை விவசாய பெருமக்களுக்கு பார்த்திங்கன்னா கொடுத்துட்ருக்காங்க. இந்த மாதிரி சலுகைகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா TNA தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியினுடைய வெப்சைட்டை பார்த்து நான் என்னென்ன சலுகைகள் இருக்குது, என்னென்ன ஊக்கங்களை பார்த்திங்கன்னா விவசாய பெருமக்களுக்கு தர்றாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்திங்கன்னா, தமிழ்நாட்டில் இந்த உணவுகளில் எந்தெந்த மாவட்டங்களை பயிரிடுறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த மைனர் மில்லட்ஸ் சிறுதானிய பயிர்கள் வறட்சியை தாங்கக்கூடியது. அதனால் எந்தெந்த மாவட்டங்களெல்லாம் மழை கம்மியாக இருக்கோ அந்த மாவட்டங்களில் இது பரவலாக பயிரிடப்படுகிறது. சேலம், நாமக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி, கோவை, திருச்சி, பெரம்பலூர், கரூர், புதுக்கோட்டை, மதுரை, திண்டுக்கல், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், இந்த மாதிரி பரவலாக தமிழ்நாட்டில் உள்ள பெரும்பாலான மாவட்டங்களில் இந்த மைனர் மில்லட்ஸை பயிரிட்டுருக்காங்க. அடுத்து 1980களில் எவ்வளவு ஏக்கரில் இந்த சிறுதானிய பயிர்களில் தமிழ்நாட்டில் பயிரிட்டு இருந்தாங்க, இப்போ எவ்வளோ ஏரியாவில் எவ்வளோ அளவில் பயிரிட்டுருக்காங்க அப்படிங்கிறத பற்றி நான் சொல்ல போகிறேன். முதல்ல 1980-90களில் சோளம் 5.4 லட்சம் ஹெக்டேர்ஸ் பயிரிட்டு இருந்தாங்க. இப்போது அதே சோளம் 1.97 ஹெக்டேர் தான் பயிரிடுறாங்க. அடுத்து கம்பு 4.8 லட்சம் ஹெக்டேர்ஸில் பயிரிட்டு இருந்தாங்க. இப்போது 0.47, அதாவது 47,000 ஹெக்டேர்ஸ் தான் பயிரிடுறோம். அடுத்து ராகின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 1.64 லட்சம் ஹெக்டேர்ஸ் பயிரிட்டு இருந்தோம் இப்போ 1980களில். இப்போ 0.83 லட்சம் ஹெக்டேர்ஸ், அதாவது 83,000 ஹெக்டேர்ஸ். மற்ற எல்லா மில்லட்ஸும் சேர்த்து, மற்ற எல்லா மில்லட்ஸ் என்னது, பனிவரகு, சாமை, குதிரைவாளி, திணை, இந்த மில்லட்ஸ் எல்லாம் சேர்த்தோம்னா 2.31 லட்சம் ஹெக்டேர்ஸ் பயிரிட்டு இருந்தோம். இப்போ 35,000 ஹெக்டேர்ஸ் தான் நம்ம பயிரிடுறோம். இப்போ இதிலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, கடந்த ஒரு 30-35 வருடங்களில், 40 வருடங்கள்லேயே அதனுடைய அளவு, பயிரிடும் அளவு பார்த்திங்கன்னா வெகுவாக குறைஞ்சி போயிருக்கு. அதுக்கு காரணம் என்ன? பயன்பாடு குறைஞ்சிருக்கு. அந்த பயன்பாடு குறையிறதுக்குன்னா நம்ம உணவு உட்கொள்ளுது நம்ம வேறு ஒரு உணவு முறைக்கு மாறிட்டோம்.
அதை தான் நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரோக்ராமில் நம்ம இன்சிஸ்ட் பண்ணுறோம். இந்த மைலர் மில்லட்ஸை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சாப்பிட்டீங்களானாவே வந்து இந்த இங்கிலீஷ் உணவு முறைகள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குறைச்சிட்டு, குறைஞ்சபட்சம் அந்த வாரத்தில் 7 நாளில் ஒரு 4 நாள், அந்த 4 நாளில் ஒவ்வொரு வேலையாவது வந்து இந்த மாதிரி சிறுதானிய பயிர்களை நம்ம கண்டிப்பாக எடுத்துக்கிட்டோம்னா ஏரியான்ற கல்டிவேஷன் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கடுத்து வந்து விவசாய பெருமக்கள் பயனடைவாங்க, அவங்களுக்கு ஒரு நல்ல லாபம் கிடைக்கும். இன்னொன்று என்னென்னா, நம்மளுடைய உடல்நிலை வந்து பார்த்திங்கன்னா வெகுவாக முன்னேறும். ஒரே உணவை வந்து பார்த்திங்கன்னா திரும்ப இந்த இட்லி, தோசை இந்த மாதிரி உணவுகளை, ஃபாஸ்ட் ஃபுட்டு இந்த மாதிரி சாப்பிட்டு நம்மளுடைய உணவு பழக்கங்களை மாற்றிக்கிட்டு நம்மளும் வந்து பல்வேறு நோய்களுக்கு, பல்வேறு உபாதைகளை வந்து பார்த்திங்கன்னா சுமந்துக்கிட்டு இருக்கோம். வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உணவுகளை உட்கொண்டு மேற்கொண்டோம்னா விவசாய பெருமக்களும் நல்லா இருப்பாங்க, நம்மளும் நல்லா இருப்போம்னு சொல்லி கேட்டுக்கிறேன். சிறுதானிய பயிர்களை நான் இப்போ ஏற்கனவே என்னென்ன மில்லட்டுன்னு சொன்னேன். குதிரைவாளி, வரகு, சாமை, திணை, பனிவரகு. இதனுடைய ஆயுட்காலம், அதாவது எத்தனை நாளில் விதைச்சி அறுவடை பண்ணிடலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம சொல்ல போகிறோம். நம்ம பல்சஸ் போடுறோம் இல்லையா, பல்சஸ்ங்கிறது என்னதுங்க? பயிர் வகைகள். பயிர் வகைகளில் வந்து பார்த்திங்கன்னா உளுந்து, பச்சை பயிறு, இதெல்லாம் ஒரு 70 நாள். அதே மாதிரி தான் இதுவும். இதில் இப்போது பார்ன்யார்ட் மில்லட்டுங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா குதிரைவாளி. இதனுடைய கல்டிவேஷன் டைம், இது எத்தனை நாளில் பயிரிடலாம் அப்படின்னு பார்த்தோம்னா சுமார் 75 நாள்லேருந்து 90 நாளுக்குள்ளே வந்து இதை பயிரிட்டு அறுவடை பண்ணிடலாம். அடுத்து கோடோ மில்லட், வரகு 90 நாள்லேருந்து 120 நாட்கள். அடுத்து லிட்டில் மில்லட், சாமை 80 நாள்லேருந்து 85 நாட்கள். அடுத்து ஃபாக்ஸ்டைல் மில்லட், திணை 60 நாள். அடுத்து ப்ரோசோ மில்லட், பனிவரகு 60 நாள்லேருந்து 90 நாளில் அறுவடை பண்ணிடலாம். அதுக்கடுத்து நம்ம இது எந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் பருவநிலையில் வந்து பயிரிடணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம சொல்ல போகிறோம். இதில் எந்த மாதிரி சீதோஷண நிலை வந்து கரெக்டாக இருக்கும்னு பார்த்தோம்னா நமக்கு ஜூலை மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா இதை பயிரிடுறதுக்கு வந்து ஒரு சரியான தருணம். ஜூலையிலேருந்து செப்டம்பர், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் 90 நாள். இந்த குதிரைவாளி தான் வந்து ஒரு 120 டேஸ் டியூரேஷன். அது அக்டோபர். அதாவது நமக்கு வடகிழக்கு பருவமழை வந்து தமிழ்நாட்டில் நமக்கு அக்டோபர் 15லேருந்து 25ஆம் தேதிக்குள்ளே ஆரம்பிக்கும். அந்த 25ஆம் தேதிக்குள்ளே ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த பயிர்களை வந்து பார்த்திங்கன்னா நம்ம பயிரிட்டு அறுவடை பண்ணி முடிச்சிடலாம். ஸோ மழையினால் இந்த பயிர் வந்து பாதிக்காது. அதனால் இதுதான் வந்து சரியான பருவம். அதுக்கடுத்து எந்த மாதிரியான நிலங்கள் சூட்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறது பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மணற்பாங்கான நிலம், செம்மண் நிலம், இந்த மாதிரியான நிலங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். தண்ணி ரொம்ப அதிகமாக தேங்கக்கூடாது. தண்ணி தேங்கக்கூடிய நிலமாக இருந்ததுன்னா வந்து இது வந்து கல்டிவேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். கரிசல் மண்ணாக இருக்குது, எல்லாம் ஹார்ட் களிமண்ணாக இருக்குது, அந்த மாதிரி நிலங்களில் வந்து பார்த்திங்கன்னா இது விளைவிக்கிறது கஷ்டம். நார்மலாகவே பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே என்னென்ன மாவட்டங்கள் சொல்லணுன்னு பார்த்தீங்கன்னா தருமபுரி, கள்ளக்குறிச்சி, சேலம், நாமக்கல், கிருஷ்ணகிரி, கோவை, புதுக்கோட்டை, திண்டுக்கல், இந்த மாதிரி மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா மழையளவு வந்து இப்போ நார்த் ஈஸ்ட் மான்சூன் பெய்யக்கூடிய மாவட்டங்களை விட இந்த மாவட்டங்களில் கொஞ்சம் மழையளவு கம்மியாக தான் இருக்கும். நான் மேற்கு சொன்ன மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா மண் வளமும் வந்து ரொம்ப ஹார்டான ஒரு கிளே சாயிலாக இருக்காது, லூஸ் சாயிலாக இருக்கும். நல்லா வேர் ஊன்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மைனர் மில்லட்ஸோட வேர்கள்லாம் ஊன்றதுக்கெல்லாம் ரொம்ப சௌகரியமாகவும் இருக்கும். வந்து பார்த்திங்கன்னா இந்த சாயில் வந்து ஹைலி சூட்டபுளாக இருக்கும் உங்களுக்கு. வந்து இந்த மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பயிர்கள் வந்து பரவலாக பயிரிடுறதுக்கு காரணம் கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த சாயிலெலாம் ரொம்ப சூட்டபுளாக இருக்கிறதுனால தான் இந்த மைனர் மில்லட்ஸ் வந்து பரவலாக பயிரிடப்படுகிறது. அதுக்கடுத்து நிலத்தை வந்து பார்த்திங்கன்னா எப்படி நம்ம தயார் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி முதல்ல பார்க்கணும். அதுக்கடுத்து நிலம், லேண்ட் ப்ரிப்பரேஷன் சொல்லுவாங்க. இந்த லேண்டை வந்து பார்த்திங்கன்னா இந்த மைனர் மில்லட்ஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றி ப்ரிப்பேர் பண்ணணும். அதில் வந்து முக்கியமானது வந்து உழவு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உழவுங்கிறது என்னென்னா உழவு கருவிகளை கொண்டு நல்ல ஹார்டான சாயில் இல்லை கட்டியாக இருக்கிற மண்ணை வந்து பார்த்திங்கன்னா லூஸ் பண்ணி வேர் ஊன்றதுக்கும் அந்த வேரை வந்து பார்த்திங்கன்னா வளர்ச்சி அடைகிறதுக்கும் அந்த மண் வந்து பார்த்திங்கன்னா நீரை தக்க வச்சுக்கிறதுக்கும் அந்த வேர் வந்து பார்த்திங்கன்னா ஊனி நல்லா வளர்கிறதுக்கும் பயிர் வளர்ச்சிக்கு உதவுறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஏற்ற மாதிரி நம்ம மண்ணை வந்து லூஸ் பண்ணி கொடுக்கறது தான் வந்து உழவு. 2 உழவு இல்லை 3 உழவு நம்ம உழும்போது வந்து பார்த்திங்கன்னா மண் லூஸ் ஆயிரும். அதில் முக்கியமாக சொல்ல போகிறது கோடை உழவு, சம்மர் ப்ளவிங் சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். வந்து பார்த்திங்கன்னா கோடையில் வந்து கோடை மழைன்னே ஒன்று உண்டு. அந்த கோடை மழையில் வந்து மழை பெஞ்ச உடனே வந்து
நம்ம கோடை உழவு உழுதுமோனா நல்லா வந்து என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, கட்டி கட்டியாக இருக்கிற மண்ணெல்லாம், ஹார்டாக இருக்கிற மண்ணெல்லாம் நல்லா லூஸ் ஆயிரும். நல்லா லூஸ் ஆன உடனே வந்து என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, அதனுடைய சருகுகள், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பியூப்பா, அதுக்கடுத்து வந்து பாக்டீரியா, ஃபங்கஸ்ஸு, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சருகுகளில் இருக்கும். இந்த கோடை உழவு உள்ளே இருக்கிறதெல்லாம் எல்லாமே வந்து எல்லாம் வெளியில் வந்துடும். மழை பெஞ்ச உடனே ஒரு சம்மர் உழவு ஊதிட்டோம்னா நிறைய பறவைகள் இருக்கும். அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த பறவைகள் வந்து இந்த பூச்சிகளை வந்து திங்கிறதுக்கு தான் வரும். அந்த பூச்சிகளை வந்து நம்ம குறைச்சிட்டோம்னாவே வந்து மெயின் ஃபீல்டில் வந்து பயிர் வளர்ச்சி அடைஞ்ச உடனே வந்து பூச்சியினால் தாக்கப்படக்கூடிய தன்மை வந்து குறைஞ்சி போயிடும். அதுக்கடுத்து வந்து ஃபங்கல், பாக்டீரியல் டிசீஸ், நோய்கள். இந்த நோய்கள்லாம் வந்து எது மூலமாக வருதுன்னா மண் மூலமாக வருது. அடுத்து அந்த மண்ணில் இருக்க சருகுகள் மூலமாக வருது, குச்சிகள்னு சொல்லுவோம், அது மூலமாக வருது. அந்த இதிலெல்லாம் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக நம்ம எடுத்துட்டோம்னா, இந்த வெயிலில் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக காய வச்சிட்டோம்னா நம்ம நோயையும் தடுக்கலாம், இந்த மாதிரி பூச்சி தொல்லைகளையும் வந்து குறைக்கலாம். அதுக்கடுத்து முக்கியமாக சொல்ல போனால் நம்ம களையினுடைய அளவையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். அருகம்புல், கோரைப்புல், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சாதாரணமாக வந்து எல்லா ஒரு நிலத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முளைக்கக்கூடியது. களையினுடைய தொல்லை வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சி போயிடும். அதுக்கடுத்து சம்மர் உழவுனால என்ன பயன்? காற்று பரிமாற்றம், ஏரேஷன் வந்து பார்த்திங்கன்னா சாயலில் நல்லா நடக்கும். இந்த ஏரேஷன் தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா பயிர் வளர்ச்சிக்கு. அதுக்கடுத்து சாயில் வந்து நல்லா லூஸ் ஆகும். லூஸ் ஆகிறதுனால என்ன ஆகும்? வேர் வளர்ச்சி நல்லாயிருக்கும். அதுக்கடுத்து மண்ணுடைய வாட்டர் ரிட்டென்ஷன் கெப்பாசிட்டிம்பாங்க. மண்ணை வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா மழை பெய்யும் போது அந்த தண்ணியை உறிஞ்சி வச்சு தக்க வச்சு பயிர்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதுக்கடுத்து நம்ம வந்து என்ன பண்ணணும்? இந்த கோடை உழவு முடிச்சிட்டோம். கோடை உழவு முடிச்சிட்டோம்னா அடுத்து ஒரு உழவில் லேண்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். லேண்டை ப்ரிப்பேர் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சால் ஓட்டணும். அதாவது ஒரு சால் ஓட்டுறது என்னென்னு கேட்டிங்கன்னா ரிட்ஜையும் ஃபர்ரோவும் ஃபாலோ பண்ணணும். ரிட்ஜுங்கிறதுங்கிற என்னென்னா ஒரு மேடு, ஃபர்ரோங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பள்ளமான பகுதி. ஒரு ரிட்ஜு, ஒரு ஃபர்ரோ, மேடு பள்ளம் அப்படின்னு சொல்லி மாறி மாறி வரும். அப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு மேடுக்கும் இன்னொரு மேடுக்கும் அதாவது வரிசையாக இருக்கும். அந்த வரிசையில் வந்து பார்த்திங்கன்னா உள்ள கேப் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 25 சென்டிமீட்டர் அளவு இருக்கும் வந்து பார்த்திங்கன்னா. அந்த 25 சென்டிமீட்டரில் நம்ம இந்த மில்லட்ஸை நம்ம அப்படியே வரிசையாகவும் போட்டுக்கிட்டே போகலாம். இல்லை இன்னொரு மெத்தடில் வந்து என்ன பண்ணலாம், வீசுறது, ப்ராட்காஸ்டிங்னு சொல்லுவாங்க வந்து பார்த்திங்கன்னா. கையால் வந்து வீசி விட்டுருவாங்க. வீசி விட்டாங்கன்னா வந்து அது பாட்டுக்கும் மாய்ஸ்சர் கிடச்ச உடனே வளர ஆரம்பிச்சிடும் பார்த்திங்கன்னா. பட் ஆனால் இந்த மாதிரி வீசுறதை விட இது ரிட்ஜில் வந்து போடும்போது நமக்கு வந்து பயிர் ஒரே சீராக இருக்கும், யூனிஃபார்ம் வந்து ஒரு கேப் கிடைக்கும், ஏரேஷன் நல்லாயிருக்கும் வந்து பார்த்திங்கன்னா பயிர் வளர்ச்சிக்கு வந்து நல்லாயிருக்கும். இது வந்து இந்த மாதிரி சயின்டிஃபிக்காக பண்ணுறக்கூடிய ஒரு இது தான் நம்ம இந்த ரிட்ஜ் ஃபர்ரோ மெத்தடில் ஃபாலோ பண்ணி வந்து விதையை வந்து விதைக்கிறது. ஒரு ஏக்கருக்கு வந்து இந்த மைனர் மில்லட்ஸு எவ்வளோ தேவைப்படும்? குறைஞ்சபட்சம் ஒரு ஏக்கருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்ம ஒவ்வொரு லைனாக போட்டுட்டு போனால், இந்த ஃபர்ரோ இதில் போட்டு போனால், ரிட்ஜில் போட்டு போனால் எவ்வளோ ஆகும்னா நமக்கு ஒரு 5 கிலோ ஒரு ஏக்கருக்கு இருந்தால் சரியாக போயிடும். இதே வந்து பார்த்திங்கன்னா ப்ராட்காஸ்டிங் மெத்தடில் நீங்கள் போட்டிங்கன்னா ஒரு 7 கிலோ தேவைப்படும். இதெல்லாம் போட்டு முடிச்சிடுறீங்க. லேண்ட் ப்ரிப்பரேஷன் பண்ணி விதையை போட்டுட்டு உடனே வந்து நம்ம என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து அடுத்து ஃபெர்டிலைசர் மேனேஜ்மெண்ட்டில் வந்து முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது வந்து நல்லா ஈரப்பதம் இருக்கும்போது தான் வந்து நம்ம ஃபெர்டிலைசர்ஸ்லாம் போடணும். ஃபெர்டிலைசர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த டாபிக் பற்றி பேசணுன்னா ரொம்ப நேரம் பேசலாம். அதில் முக்கியமாக என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் இருக்குது, ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்ஸ் இருக்குது. அடுத்த கெமிக்கல் ஃபெர்டிலைசர்னால் ரசாயன உரங்கள். இப்போ நம்ம ரசாயன உரங்களை தான் நம்ம வந்து மெட்ராஸ் ஃபெர்டிலைசர்ஸில் நம்ம தயார் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கடுத்து இயற்கையாக கிடைக்கிற உரங்கள் என்னென்ன? பசுந்தாள் உரங்கள் இருக்குது. பசுந்தாள் உரங்கள்னு கேட்டோம்னா நம்ம இந்த மாதிரி ஒரு ட்ரைலேண்டு கிராப் மானாவாரி பயிர்களுக்கு வந்து பசுந்தாள் உரங்களை நம்ம ரொம்ப முன்கூட்டியே போட்டால் தான் அது வந்து மண்ணில் மக்கும். அதனால் பசுந்தாள் உரங்கள் வந்து பார்த்திங்கன்னா மானாவாரி நிலக்கு உகந்ததான்னா உகந்தது கிடையாது. அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம மாட்டுச்சாணம் வந்து பரவலாக வந்து எல்லார் இடத்துலையும் வந்து கிடைக்கக்கூடிய ஒரு பொருள். இப்போ மாடுனுடைய எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்கிறதுனால அதுக்கும் வந்து ஒரு டிமாண்ட் இருக்குது வந்து பார்த்திங்கன்னா. எல்லா இடத்துலையும் கிடைக்க மாட்டேங்குது வந்து பார்த்திங்கன்னா. ஏன்னா நகரமயமாக்கலில் எல்லாருமே வந்து வில்லேஜை விட்டுட்டு நகரத்துக்கு வந்துட்டாங்க. பல்வேறு வந்து பணி நிமித்தமாக எல்லாம் வந்துடுறதுனால நம்ம இங்கே கிராமத்தில் உள்ள மக்களினுடைய எண்ணிக்கை வந்து குறைஞ்சி போச்சு. சாண எரு கரைக்கிறது அளவும் குறைஞ்சி போகிறதுனால வந்து நம்ம அதை போடுறதே கிடையாது.
மாட்டுச்சாணம்லாம் கிடைக்காதனால செயற்கையாகவே வந்து கடைகள்லேயே இப்போ வந்து உரங்கள் எல்லாம் வந்து கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. 50 கிலோ பேக்கில் 40 கிலோ பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கிது. அது என்ன உரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆர்கானிக் மென்யூர், சிட்டி கம்போஸ்ட். சிட்டி கம்போஸ்ட்னா நகரில் உள்ள கழிவுகளை வந்து பார்த்திங்கன்னா மக்க வச்சு அதை நல்லா ஜலிச்சு அதை வந்து ஒரு உரமாக தயார் பண்ணி கிரைண்ட் பண்ணி மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கறது தான் வந்து பார்த்திங்கன்னா சிட்டி கம்போஸ்ட். சிட்டி கம்போஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போது விஜய் சிட்டி கம்போஸ்ட் நம்ம மெட்ராஸ் ஃபெர்டிலைசர்ஸ் லிமிட்டடே வந்து நிறையா தயார் பண்ணி மக்களுக்கு, விவசாய பெருமக்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். விஜய் ஆர்கானிக் மற்றும் விஜய் சிட்டி கம்போஸ்ட் இந்த மாதிரி உரங்களை வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாணி எருவுக்கு பதிலாக யூஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஏக்கருக்கு 4 பேக்லேருந்து 5 பேக் வரைக்கும் நம்ம போட்டுடலாம். போட்டுட்டு மண் கோடை விழும்போதே கூட இதை நம்ம பண்ணலாம். கோடை விழும்போது பண்ணிட்டோம்னா இது நல்லாயிருக்கும். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஆர்கானிக் மென்யூர் மாதிரி, இந்த சாண எரு மாதிரி இது வாட்டரை வந்து ரிட்டென்ஷன் பண்ணணும், சாயிலில் லூஸ் பண்ணணும், வேர் வந்து வளர்கிறதுக்கு வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பயிர் வளர்ச்சிக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரிலாம் வந்து பயிர் நல்லா வளரும்போது, வேர் நல்லா வளரும்போது இயற்கையாகவே வந்து அந்த பயிருக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன வந்து கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா நோய் எதிர்ப்பிலிருந்தும் பூச்சி எதிர்ப்பு இருந்தும் வறட்சியை தாங்கக்கூடிய ஒரு தன்மையை வந்து பார்த்திங்கன்னா பயிர்களுக்கு வந்து வந்துடும். அதுக்கடுத்து முக்கியமாக நார்மலாக வந்து மைனர் மில்லட்ஸை பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா விவசாய பெருமக்கள் அதிகமான ரசாயன உரங்களை யாருமே போட மாட்டாங்க. அதிகமான கிடையாது, தேவையான அளவே வந்து விவசாய பெருமக்கள் உபயோகப்படுத்துறதில்ல. ஆனால் நான் இந்த ப்ரோக்ராம் மூலமாக விவசாய பெருமக்களை நான் கேட்டுக்கொள்கிறது என்னென்னா, மண்ணை வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் பண்ணுங்கள். டெஸ்ட் பண்ணிவிட்டு அந்த மண் பரிசோதனைக்கு ஏற்ற ஒரு பரிந்துரை அளவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம உரங்களை உபயோகப்படுத்தினா ரொம்ப ரொம்ப நல்லது. நான் எதுவுமே பண்ணலைங்க, நேராக போனேன், ஒரு கோடை உழவு பண்ணிட்டேன், விதைச்சிட்டேன், அது பாட்டுக்கு விளைஞ்சிச்சு அப்படிங்கும்போது அது அளவு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய மகசூல் அளவு வந்து பார்த்திங்கன்னா குறையக்கூடிய வாய்ப்புகள் வந்து பார்த்திங்கன்னா வெகுவாக இருக்குது. கண்டிப்பாக குறையும். சயின்டிஃபிக்காக பண்ணுறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெடிஷ்னலாக எதையுமே போடாமல் நான் சும்மா விதைச்சிட்டு வந்ததுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பெரிய வித்தியாசம்லாம் வந்து பார்த்திங்கன்னா பொருள் செலவுலாம் பெரிய அளவுலாம் இருக்காது. கூடுதலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1500 இல்லை 2000 தான் கூடுதலாக செலவாகும் ஒரு ஏக்கருக்கு. அதுவே நான் சொல்கிறது அதிகம், அந்தளவு கூட ஆகாது, இன்னும் குறைவாக தான் ஆகும். ஆனால் மகசூல் வந்து பார்த்திங்கன்னா அதனால் 500 கிலோவிலேருந்து ஒரு 1000 கிலோ வந்து மகசூல் வந்து கூடுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போது நம்ம என்னென்ன உரங்கள் வந்து பார்த்திங்கன்னா தேவையான வந்து பிளாங்கெட் ரெக்கமெண்டேஷன் சொல்லுவாங்க. சராசரியாக நம்ம மைனர் மில்லட்ஸுக்கு என்ன ஒரு ஏக்கருக்கு என்ன தேவைப்படும்னு பார்த்திங்கன்னா சுமாரான அளவு பார்த்திங்கன்னா 20 கிலோ நைட்ரஜன் அளவும் ஒரு 10 கிலோ பாஸ்பரஸ் போட்டோம்னா இந்த மைனர் மில்லட்ஸு ஒரு ஏக்கருக்கு வந்து சரியாக போயிடும். நம்ம ஏற்கனவே சொல்லியாச்சு. நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒன்று சாண எருவு போடுங்க. சாண எருவு போட முடியல, கிடைக்கலன்னா வந்து பார்த்திங்கன்னா விஜய் ஆர்கானிக் மென்யூர்ஸு, சிட்டி கம்போஸ்ட் இந்த மாதிரி உரங்களை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பயன்படுத்துங்க. அது வந்து ஒரு 250 கிலோலேருந்து 300 கிலோ போடலாம். சாண எருவு கிடச்சிதானா அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 டிராக்டர் அளவுக்கு நம்ம போட்டுக்கிட்டோம்னா நல்லது. அப்படி அதை பற்றி சொல்லிட்டேன். இப்போது வந்து கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா யூரியா, அதுக்கடுத்து சூப்பர் பாஸ்பேட், இந்த உரங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஜய் டீலர்கிட்ட கிடச்சிட்ருக்கு. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 20 கிலோ நைட்ரஜன், 20 கிலோ நைட்ரஜன்னா கிட்டத்தட்ட 40 கிலோ யூரியா வாங்கிட்டீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு வந்து சரியாக போயிடும். அவ்வளோதான். அடுத்து ஒரு 10 கிலோ P2O5 மணிச்சத்து வந்து அதாவது ஒரு மூட்டை நம்ம வந்து சூப்பர் பாஸ்பேட் வாங்கினோம்னா சரியாக போயிடும். அல்லது வந்து பார்த்திங்கன்னா இல்லை நான் யூரியாவும் இல்லை இதுவும் தனித்தனியாக வாங்கணும், வேண்டாம் நான் காம்ப்ளெக்ஸாக போடுறேன் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் காம்ப்ளெக்ஸாகவும் போட்டுக்கலாம். ஒரு மூட்டை 17 உரங்கள் நம்மக்கிட்ட விஜய் 17 இருக்குது. அந்த 17 உரங்களையும் நம்ம வந்து நீங்கள் பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா ஒரு ஏக்கருக்கு ஒரு மூட்டை போட்டிங்கன்னா போதுங்க. இந்த மைனர் மில்லட்ஸுக்கு நல்லா ஈரப்பதம் இருக்கும்போது போட்டு விட்டிங்கன்னா சுமார் சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா பயிரெலாம் வளர ஆரம்பிச்சிடும். இது ரொம்ப ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். உங்களுடைய மகசூல் அதிகரிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை தவிர வந்து உங்களுக்கு கெமிக்கல் ஃபெர்டிலைசரில் முக்கியமாக வந்து நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாஷ். நைட்ரஜன்னா தழைச்சத்து, பாஸ்பரஸ்னா மணிச்சத்து, சாம்பல் சத்துன்னா பொட்டாஷ். இதுதான் வந்து முக்கியமான ப்ரைமரி நியூட்ரியன்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த ப்ரைமரி நியூட்ரியன்ஸ் தான் வந்து பயிர்களுக்கு முக்கியமாக தேவை. இந்த முக்கியமான தேவையான இது எல்லாம் எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தழைச்சத்துன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அமோனியம் குளோரைடு, அமோனியம் சல்ஃபேட்டில் இருக்குது, யூரியா இருக்குது. அதுக்கடுத்து பொட்டாஷ்
தனியாகவே பொட்டாஷியம் கிடைக்கிது, மியூரேட் ஆஃப் பொட்டாஷ், அதுவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து இல்லை காம்ப்ளெக்ஸ் உரங்கள். காம்ப்ளெக்ஸ் உரங்களில் டிஃப்ரெண்ட் கிரேட்ஸில் இருக்குது. 17-15 சமச்சீர் உரம், அதுக்கடுத்து 16-16 இருக்குது, 15-15 இருக்குது, 20-20 இருக்குது. இந்த மாதிரி பல கிரேடில் 28-28 இருக்குது, 14-35-14, இந்த மாதிரி பல கிரேடில் வந்து பார்த்திங்கன்னா கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் மார்க்கெட்டில் கிடைக்கிது. அதில் வந்து சமச்சீர் உரம் 17-17 போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மைனர் மில்லட்ஸுக்கு ஒரு மூட்டை, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அந்த ஒரு மூட்டை போட்டுக்கிட்டோம்னாவே உங்களுக்கு போதுமான அளவு சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லியாச்சு. அதுக்கடுத்து வந்து கலை மேலாண்மை அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா முக்கியமாக நம்ம இதில் கவனிக்க வேண்டியது, நம்ம விதைச்ச 20 நாள்லேருந்து 25ஆவது நாளில் ஒரு களை எடுத்துட்டோம்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்து நீர் நிர்வாகம். நீர் நிர்வாகத்தில் முக்கியமான தருணம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இது டில்லரிங் ஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா வளரக்கூடிய ஒரு பருவம். அதுக்கடுத்து வந்து பூக்கும் பருவம். பூத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த கிரெயின்ஸ் எல்லாம் ஃபில் ஆகும் பாருங்கள், அந்த பருவம். இந்த பருவத்தில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக வந்து தண்ணி வேணும். அந்த தண்ணியை நம்ம கொடுத்துட்டோம்னா நமக்கு தேவையான அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மகசூல் குறையாமல் வந்து பயிரை வந்து காப்பாற்றிடலாம். சப்போஸ் அந்த நேரத்தில் நமக்கு வந்து முக்கியமாக மழை பெய்யலை, நமக்கு கிணத்து தண்ணி இருக்குது, இல்லை பாசனம் இருக்குது, நம்ம இல்லை ஏதாவது வந்து அரேஞ்ச் பண்ணி நம்ம தண்ணி விட்டுறலான்னா நம்ம ஒரு இரிகேஷனை ஒரு பயிர் அட்லீஸ்ட் ஒன்றாவது நம்ம பண்ணிட்டோம்னா இந்த பயிரை வந்து நம்ம காப்பாற்றிடலாம். நார்மலாக வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு 15 மில்லிமீட்டர் 10 மில்லிமீட்டர் மழை பெஞ்சாவே நம்ம வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு வந்து தண்ணி கிடச்சிரும். அதனால் வந்து இந்த பருவத்தில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜூலை டு செப்டம்பரில் நம்ம கண்டிப்பாக ஒரு மழை இருக்கும். இந்த மழையிலே வந்து இது வந்து வளர்ந்துடும். இதில் முக்கியமாக என்னென்ன நோய்கள் தாக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா வந்து லீவ் ஸ்பாட்டு, ஸ்மட் டிசீஸு முக்கியமாக இருக்கும். அதுக்கடுத்து வந்து டவுன் மில்டியூ ஏதாவது வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம இயற்கை பூச்சிக்கொல்லி மருந்துகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது விஜய் நீம்னு சொல்லி நம்மக்கிட்ட இருக்குது. MFL தயார் பண்ணி நம்ம கொடுத்துட்ருக்கோம். வந்து அது என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து வேப்பனுடைய கொட்டையிலிருந்து அசார்டிரெக்டின்ங்கிற ஒரு பொருளை நம்ம எடுத்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். அதை ஒரு ஸ்ப்ரேயை கொடுத்தோம்னாலும் சரியாக போயிடும். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மில்லட்ஸுக்கு வந்து தேவைப்படாது, தேவைப்பட்டால் நம்ம செஞ்சுக்கலாம். அதுக்கடுத்து வந்து சுமார் வந்து நம்ம இந்த ஒரு ஏக்கர் நம்ம இதை கல்டிவேட் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ஒரு கோடை உழவு, சீட் காஸ்ட்டு, ஒரு களை, இதுதான் நம்ம மெயினாக செலவு பண்ணுறதே. இதுக்கு சுமார் ஒரு 3000-5000 வரையும் வந்து ஒரு ஏக்கருக்கு செலவு பண்ணுவாங்க. இப்போது சராசரியாக நம்ம பார்த்தோம்னா நல்ல மகசூல் வந்து சுமார் 1.5 டன்னிலிருந்து 2 டன்னு வந்து ஏக்கருக்கு வந்து சாதாரணமாக கிடைக்கிது. இது இந்த மைனர் மில்லட்ஸ் சிறுதானிய பயிர்களில் 2 டன் மகசூல்னால் இன்றைக்கி வந்து ஒரு திணை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா திணை, வரகு, சாமையெல்லாம் ஒரு 50 ரூபா அளவுக்கு வந்து இது மார்க்கெட்டில் வாங்குறதுக்கு வந்து விவசாய பெருமக்கள்கிட்ட வாங்குறதுக்கு வந்து மக்கள் ரெடியாக இருக்காங்க. இதை அறுவடை பண்ணுறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா மிஷின்லாம் வந்துருச்சு. இதை திணை, வரகு, சாமைக்குன்னு தனியாக வந்து ஒவ்வொரு மாவட்டங்கள்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாவட்ட தலைநகரில் இதை பிரித்து எடுக்கிறதுக்கு தனி மிஷின்ஸ் எல்லாம் இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதை சாகுபடி பண்ணி இதை சுத்தப்படுத்துறதுக்கும் வந்து விவசாய பெருமக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை. மேற்கொண்ட வந்து சாகுபடி குறிப்புகள், நான் சொன்ன சில சாகுபடி குறிப்புகள்லாம் செஞ்சு பயிர் மேலாண்மையை வந்து நல்ல தீவிரமாக நம்ம செய்யும் போது ஒரு நல்ல ஒரு மகசூல் வந்து பார்த்திங்கன்னா இதில் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வந்து பிரகாசமாக இருக்குது. இந்த மாதிரி இந்த மைனர் மில்லட்ஸை பெருவாரியான மக்கள் உபயோகப்படுத்தி விவசாய பெருமக்களை வாழ வைத்து நாமளும் பயன்பெற வேண்டும் என இந்த நிகழ்ச்சியின் சார்பாக கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம். நேர்கள் இதுவரை கேட்டது நமது அண்ணா சமுதாய வானொலியும் மதராஸ் உர நிறுவனமும் இணைந்து வழங்கிய பிரதமரின் பிரணாம் திட்டம் பற்றிய தொடர் நிகழ்ச்சியின் 20ஆம் பாகம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.